H-1B விசா தொடர்பான அமெரிக்காவின் கட்டுப்பாடுகள் 10 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவுக்கு பலனளிக்கும் என்று ஜோஹோ நிறுவன இயக்குநர் ஸ்ரீதர் வேம்பு தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தியாளர் வேல்முருகனுக்கு அவர் அளித்த பேட்டியில் இளைஞர்கள் ஐடி துறையை மட்டும் நம்பியிருக்க கூடாது என்றார். இன்னைக்கு நம்ம நாட்டுக்கு என்ன முக்கியமா தேவைன்னா சுயசார்பு பொருளாதாரம், ஆத்ம நிர்பர் அப்படின்னு நம்ம பிரதமர் மோடிஜி சொல்றது. அது சுயசார்பு பொருளாதாரம் மிக அவசியமாக இருக்கிறது. இது எல்லாருக்கும் இப்போ புரிகிற விஷயம். இப்போ நம்ம அமெரிக்கா வரி இதுன்றாங்க, H-1Bன்றாங்க, இதெல்லாம் பற்றி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணி பிரயோஜனம் இல்லை. அவங்க நாடு அவங்க எப்படி நடத்திக்கணும்னு அவங்க விஷயம், நம்ம நாட்டை எப்படி நடத்துகிறோன்னு நம்ம விஷயம். அதில் நமக்கு இந்த தொழில்நுட்பங்கள் தேவை, அதுதான் முக்கியம். நான் என்ன சொல்லுவேன், எல்லா இளைஞர்களுக்கும் என்ன ஊக்கம் கொடுப்பேன்னா, ஒரு கற்றுக்கொள்வதை நல்லாக கற்றுக்கொள்ளுங்கள். நல்ல ஸ்கில் இருந்தால் இன்றைக்கி நல்ல வாய்ப்புகள் உண்டு, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. சார், இப்போது நிறைய பிஸ்னஸ்மேன்ஸ் நம்ம ப்ராடக்ட் ரெடி பண்ணணும், சேல் பண்ணணுன்ற ஒரு யோசனையில் தான் இருக்காங்க. ஆனால் என்ன தடையாக இருக்குது சார்? இப்போ நிறைய நம்ம சீனாலேருந்து எடுக்கிறோம், ஜப்பான்லேருந்து எடுக்கிறோம். இங்கே என்ன ப்ராப்ளம், அதை எப்படி ஷார்ட் அவுட் பண்ணுறது சார்? என்ன தடையாக இருக்குது முதல்லன்னா, நம்ம மைண்ட் ஒரு ஆட்டிடியூட், முதல்ல ஒரு சின்ன விஷயம் நுணுக்கமாக கற்றுக்கணும் அப்படின்றது வேணும். நான் எந்த சின்ன விஷயம் பார்த்தாலும் இதை எப்படி செய்வாங்க, இது எந்த ஃபேக்ட்ரியில் நடக்கும், எப்படி நடக்கும், அந்த மாதிரி கேள்விகளை கேட்டுகிட்டே இருந்தோம்னா செய்ய முடியும். லட்சக்கணக்கான இளைஞர்களுடைய ஒரு பெரிய கனவாக இருக்கிறது அமெரிக்காவில் போயிட்டு பணியாற்றணும். நீங்களும் அமெரிக்காவில் இருந்து ரிட்டர்ன் வந்தவர். ஸோ இன்னைக்கு H-1B அந்த ரேட் அப்படின்னு கிட்டத்தட்ட 88 லட்சம் அப்படின்னு அது ஒரு இமேஜினேஷனே பண்ண முடியாத அளவுக்கான ஒரு காஸ்ட்டை கிரியேட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் போகும்போது இருந்த அந்த ஈஸி மெத்தட்க்கும் இன்னைக்கு இளைஞர்களுக்கு இவ்வளோ பெரிய சவால் வந்திருக்கிறத எப்படி பார்க்குறீங்க? இது இப்போ H-1B இதனால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. நான் இதை எப்படி ஒரு லாங் டர்மாக எப்படி பார்க்குறேன்னா, அவங்க இந்தியாவுக்கு இது ஒரு 10 வருடங்களில் ஒரு நன்மையை தான் கொடுக்கும். ஏன்னா நம்ம டேலண்ட் நம்மளே தக்க வச்சுக்கலாம். அதே மாதிரி இப்போ அவங்க போயிருக்கிறவங்களும் இந்தியாவுக்கு, நம்ம தேசத்துக்கு எப்படி திரும்பி வருது அதை பற்றி யோசிப்பது நல்லது. ஏன் அப்படின்னா, ஒரு அழையாத வீட்டில் நம்ம ஏன் விருந்தாளியாக இருக்கணும் அப்படிதான் சொல்லுவேன். அவங்க வேண்டாம்னு சொல்லும்போது நம்ம திரும்பி வர்றது நல்லது நமக்கு. ஒளிப்பதிவாளர் விவேக்குடன் வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு.